திருவண்ணாமலை மலையின் உச்சியில் ஒளிரும் தீபத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? கவனமாக கேளுங்கள். ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த போது சிவபெருமான் பெருமையுடன், நான் தான் இந்த முழு பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளையும் தாங்கும் ஆதி ஜோதி என்றார். இதை கேட்டு பார்வதி சிரிப்புடன், அப்படி என்றால் அதை நிரூபியுங்கள் என்றார். இதை கேட்ட சிவபெருமான் கோபம் கொண்டு தன்னை முழு பிரபஞ்சத்தை நிறைக்கும் ஒரு ஜோதி அக்னியாக மாற்றிக்கொண்டார். அந்த ஜோதியை பார்த்தவுடன் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆச்சரியமடைந்து அதில் பிரவேசிக்க முயன்றார்கள். பிரம்மா அன்னபறவையாக மாறி வானத்தில் பறந்து அந்த ஜோதியின் உச்சியை தேடினார். விஷ்ணு பன்றியாக மாறி தரையை தோண்டி அதன் அடியை தேடினார். ஆனால் எவ்வளவோ தேடியும் ஜோதியின் எல்லையை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரம்மாவின் சிறகுகள் எரிந்து வாடின. விஷ்ணுவும் சோர்வடைந்தார். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், சிவபெருமான் ஒரு எல்லையற்ற சக்தி. அவரது வடிவம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது என்று. அந்த ஜோதி அக்னியே திருவண்ணாமலை மலையாக மாறியது. இன்றும் திருவண்ணாமலை மலையின் உச்சியில் ஒளிரும் மகா தீபம் அந்த வரலாற்றை கூறுகிறது. Download ShareChat.